கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 9வது அதிகாரம் 16வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 9:16. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனோடன் ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவாம், சீயோன் மணவாளனோடன். துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார் துதியினுடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார் துதியினுடையுடனே. அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவோம். அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவாம், சீயோன் மணவாளனோடன். முள்மோடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் காண்டிடுவாம். முள்மோடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் காண்டிடுவாம். அங்கே முத்தீர சுத்தவன் அங்கி தரித்தோராய் துதித்திடுவாம். அங்கே முத்தீர இட்ட சுத்தவன் அங்கி தரித்தோராய் துதித்திடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவாம், சீயோன் மணவாளனோடன். புவியின் அரசை புது பாட்டால் பாடி புன்னகை போத்திடுவாம். புவியின் அரசை புது பாட்டால் பாடி புன்னகை போத்திடுவாம். புது எண்ணாயால் அபிஷேகம் பண்ணீனோராய் மன்னரை வாழ்த்திடுவாம். புது எண்ணாயால் அபிஷேகம் பண்ணீனோராய் மன்னரை வாழ்த்திடுவாம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், குமரேசன் தியாகராஜன் பிரதர் பிரைஸ் லார்ட். ஏசாயா 9வது அதிகாரம் 16வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் இதை இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு பாயிண்டாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். நடத்துதல் இங்கிலீஷ்ல லெட் கோ, APHIEMI, நடத்துதல். அதில் இன்னொன்று இருக்குது FP TREPO C, அப்போ லியோ. ஸோ 3 காரியத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். லெட் அஸ் கோ. முதல் காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். லெட் அஸ் கோ. அபிமி, APHIEMI, அபிமி அப்படின்னா என்னன்னா முதல் நம்ம தியானிக்க இருக்கிறோம். நடத்துதல். இப்ப நான் உங்களை நடத்துறேன்.
ஒரு சில ஊழியக்காரர்கள் எப்படி நடத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம், தசம பாகம், காணிக்கை, தசம பாகம், காணிக்கை ஒரு கான்செப்ட்லயே வச்சு ஓட்டிட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு பாஸ்டர் நல்லா தெரியும். அவர் பேர் இஸ்ரேல் காலிப். பெஸ்ட் பைபிள் டீச்சர். எத்தனையோ காரியங்கள் நான் அவற்றை கற்றுக்கொண்டேன். ஆனா அவர் எல்லாத்துக்கும் ஒன்றை மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுவார். விதை அப்படின்னு சொல்லிடுவார். நீங்க விதைக்கணும். விதைக்கும் போது ஒரு பெயர் வச்சு விதைக்கணும். இப்ப IR8, IR20, புன்னி, சம்பா அப்படின்னு ஒவ்வொரு விதைக்கும் பேர் இருக்குது நெல்லுக்கும். அதுபோல நீங்க கொடுக்குற காணிக்கையில, ஆண்டவரே நான் இந்த காணிக்கையை இதுக்காக விதைக்கிறேன்னு நீங்க சொல்லி விதைக்கணும். நான் ஒரு ஸ்டெப் மேல போயிடுவேன். நாங்கெல்லாம் கிடையாது. சொல்றது நான் எங்க விதைக்கிறேன்னா, இஸ்ரேல் தேசத்துல விதைக்கிறேன். ஆண்டவர்கிட்ட அந்த காணிக்கை விதைச்சிட்டு, ஆண்டவரே இஸ்ரேல் தேசத்துல எனக்கு ஒரு இடத்தை நீங்க தரணும். இப்ப ஒரு அட்ரஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு. சோ லெட் அஸ் கோ நடத்தப்படுதல். அப்பே மீ. இதுக்கு என்னன்னா பெர்மிட். பெர்மிட்னா அனுமதிக்கிற காரியம். இது எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, மத்தேயுல ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த நடத்துதல்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 5வது அதிகாரம் 40வது 5:40. இவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள், இஸ்ரேல் மக்கள். அப்ப ஒரு கிரேக்க போர் சேவகன் ஒரு வெயிட்டை தூக்கிட்டு வரான். இவனை கூப்பிட்டு, வா இதை தூக்குன்ட்டு. அப்ப என் மூஞ்சி சின்னதா போயிடும். ஏன்னா என் அடிமை அவன் ஒரு போர் சேவகன் கீழ்ப்படிஞ்சிட்டு முணுமுணுத்துக்கிட்டே போவாங்க. அவனை திட்டிக்கவங்க வாங்கிட்டு. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவன் உன்னை, அந்த ஒருவனுங்கிறது யாருன்னா கிரேக்க போர் சேவகன், 1 மைல் தூரம் வர பலவந்தப்படுத்தினால் அவனோடு கூட 2 மைல் தூரம் போ. அப்ப என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெட் அஸ் கோ நடத்தப்படுதல். அதுக்கு திரும்ப அந்த வார்த்தை சொல்றேன். அப்பே மீ. இது அப்பே மீ. ரெண்டாவது எப்பி ட்ரெப்போ. EPI ட்ரெப்போ. TREPO மேல ஒரு கோடு. அப்பே ட்ரெப்போ. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பே ட்ரெப்போ, let me, epi me. பாப்போமா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 9வது அதிகாரம் 61. லூக்கா 9:61. பின்பு வேற ஒருவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே உமக்கு பின்பற்றுவேன், ஆனாலும் இப்பொழுது நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்திலே அனுப்ப உத்தரவு. அப்ப மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கட்டும், நீ போய் நீ போ. ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது நான். ஆனா இப்ப நம்ம பாக்குற ஏசா இருக்கிறத ஒரு கூட்டத்தை இருக்கிறாங்க, அவங்க நடத்தப்படுறாங்க, ஆனா அழிவுக்கு நடத்தப்படுறாங்க. சோ 2 காரியம் உங்களுக்கு காட்டு. உம்மை பின்பற்றுவேன், லெட் மீ, நான் உம்மை பின்பற்றுவேன். சரி, 3வதாக ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். அப்போ லியோ. 3. அப்போ APOLUO. அப்பாலியோ. அப்பாலியோங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு செட் சம்படி ஃப்ரீ, லூஸ். இப்ப இந்த இஸ்ரேல் மக்களை நடத்துறவர்கள் டைட்டா கட்டி வச்சு நீங்க இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்கள அழிவின் பாதைக்கு அனுப்புறாங்க. ஆனா இந்த 3வதாக நம்ம பார்க்கிற அப்போ லியோங்கிறது என்ன அப்படின்னா, அப்போங்கிறது ஃப்ரண்ட் இல்லையா, APO அப்படின்னா ஃப்ரண்ட், முன்னாடி. இதை நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு லூக்கா 13வது அதிகாரம் 12வது. லூக்கா 13:12 இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைப்பித்து, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, விடுதலை, அந்த விடுதலையை தான் நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ முன்னாடி இருக்கிறது.
உன்னுடைய பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். 14வது அதிகாரம் 4வது வசனம், லூக்கா 14:4. அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி சுஸ்தமாகி அவனை அனுப்பிவிட்டு போ, முன்னாடி போ, உங்க வீட்டுக்கு போ, அப்போ ஃப்ரண்ட் முன்னாடி போங்கிறார். அப்ப இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதருக்கு விடுதலையாக்கி அனுப்புறது. இந்த புரிந்து கொள்றதுக்கு இது ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 32வது அதிகாரம் 32வது வசனம். யூரோக்ளையான் புயல்ல கப்பல் மாட்டிக்கிடுச்சு. அப்ப அதை அறுத்து தாழ விட்டார்கள். முன்னாடி போறதுக்கு நடத்தப்படுதல். அப்போ இரண்டாவது கீழே விடுறது, விடுதலையாக்கி விடுறதுக்கு தாழ விட்டார்கள். அப்போ ஃப்ரண்ட் லியோ, LUO, லியோ, லூஸ். முதல் இதை உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். ரெண்டாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஸ்ட்ராய்ங்கிறது என்னன்னு நம்ம பார்க்கலாம். destroy, மேல கோடு MAD, சமேட். இந்த சமேடுக்கு இன்னொரு காரியம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம பார்ப்போம். அதில் வசனத்திலிருந்து நம்ம என்ன தியானிக்கிறோங்கிறத பார்த்துட்டு அப்புறம் வசனத்துக்கு போயிடும். டிஸ்ட்ராய், ஏசாயா 9வது அதிகாரம் 16. இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தனமாய் அவர்களை நடத்தப்படுகிறார்கள், நாசமாக இருக்கிறார்கள். நாசம்ங்கிறது தான் டிஸ்ட்ராய், சமட். இதுக்கு ஈக்குவலான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் டெரரிஸ்ட போட்டிருக்காரு. டெரரிஸ்ட்னா அவங்க ஒருத்தன் கன் எடுத்து வந்து எத்தனை பேரை அழிக்க முடியுமோ அத்தனை பேர் டிஸ்ட்ராய் பண்ணும். டிஸ்ட்ராய், சமேட். ஒன்று சமேட், SA மேல போட்டு போட்டுருங்க, MAD, சமேட். டிஸ்ட்ராய், அழிக்கிறது. இந்த நாசமார்த்த நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது லிட்டரலா கிடையாது, இது ஒரு உவமையாக வருது. ஆதியாகமம் 34வது அதிகாரம் 30வது வசனம். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய இந்த முட்டாள்தனமான செய்கையினால என்னுடைய வாசனையை கெடுத்துட்டீங்க. வாசனை டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்க, டிஸ்ட்ராய். பேரை கெடுத்துக்கிட்டான் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரை எப்படி கெடுக்க முடியும்? அப்படி பிஹேவியர். இப்ப இங்க இஸ்ரேல் மக்களை வழி நடத்துறவர்கள் அவரை அழிக்கிறாங்க, டிஸ்ட்ராயராங்க, ஒரு டெரரிஸ்ட் மாதிரி. இந்த இங்கிலீஷ்ல இன்னும் அழகா இருக்கு, ஐ ஷால் பி டிஸ்ட்ராய்ட். தமிழ்ல வாசனையை கெடுக்க பொருட்கள் சொல்லிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ரொம்ப கரெக்டா அந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஐ ஷால் பி டிஸ்ட்ராய்ட். இது இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். உபாகமம் 2வது அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 2:12. ஏசாவின் புத்திரர் அந்த ஓரிரை துரத்தி அவர்கள் தங்கள் முகத்துக்கு முன்பாக அழித்து அவர்கள் சாப்பிட்டு அங்க இருக்கிற மக்களை அழித்துட்டு டிஸ்ட்ராய், அதான் சமேட். நீங்க அங்க போய் குடியேற வேண்டும். இது ஒரு எச்சரிப்பையும் ஒரு சேர்க்கிறார். உபாகமம் 4வது அதிகாரம் 26வது வசனம், 4:26. நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போற தேசத்தை ஈராமல் சீக்கிரமாக முற்றிலும் அழிந்து போவீர்கள். எச்சரிப்பு இருக்குது. அந்த எச்சரிப்பை நீங்க ஃபாலோ பண்ணல,
சீக்கிரமாக அழிந்து போவீர்கள். அழிவு எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. அந்த அழிவு வரும்போது அப்படி எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆயிப்போம். அதை நம்ம பார்க்குறோம். டிஸ்ட்ராய்ங்கிறத மேட் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சேன். ரெண்டாவது அதை உங்களுக்கு எச்சரிப்பாகவும் காமிச்சேன் உங்களுக்கு. 6வது அதிகாரம், சரி, 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 28வது வசனம். 10:28. இப்படியே எகு பாகாலை இஸ்ரவேலில் இல்லாதபடி அழித்து போட்டார். என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்க. எகுவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சொல்லிக்கிறாரு எலியா தீர்க்கதரிசினால. அந்த அபிஷேகத்துடைய வல்லமை போய் தேசத்துல எங்குமே பாகலை கிடையாது, எல்லாத்தையும் அழிச்சு போட்டார். சரி, ரெண்டாவது சஹாட் அப்படின்னா என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன். சஹாட், SA மேல போடு, HAT, சஹாட். இந்த சஹாட்ங்கிறதுக்கு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, டு கரப்ட், ஸ்பாயில், ரூயின். கரப்ட்ங்கிறது நாங்க எங்களுக்கு வர்ற பிரச்சனை. இது கம்ப்யூட்டர் நல்லா யூஸ் பண்ணிட்டே இருப்போம், திடீர்னு ஒன்றும் வராது. என்னன்னா அது வைரஸ் கரப்ட் பண்ணிருச்சுங்க உங்க ஃபைல் எல்லாம். ரொம்ப சோகமாயிரும். இது எல்லாருக்கும் தெரியாது. எங்களை மாதிரி ஒரு சிலர் இந்த கம்ப்யூட்டரையே நாங்கள் நம்பிக்கொண்டிருப்போம், எங்களுடைய செய்தி எல்லாமே. ஆனா இப்ப யூடியூப்ல போட்டாச்சுன்னா அது அங்க கரெக்ட் ஆகாது. ஆனா கம்ப்யூட்டர் கரப்ட் ஆக முடியும். அதனாலதான் கரப்ட், ஸ்பாயில், ரூயின். இந்த கரப்ட்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். அவன் இருதயம், நினைவு, தோற்றம் நித்தமும் பொல்லாது என்று கர்த்தர் கண்டு. இப்ப கம்ப்யூட்டர் நல்லா பர்ஃபெக்டான கம்ப்யூட்டர் வாங்குறோம், சூப்பரா இருக்குது. நமக்கு தெரியாமலே கம்ப்யூட்டருக்குள்ள வைரஸ் போய் அதை கரெக்ட் பண்ணுது. அதுபோல ஆண்டவர் உண்டு பண்ணின வர்க்கம், ஹியூமன் பீயிங், அவர் ஒன்று உள்ளாங்க. ஆனா அது கரெக்ட் ஆயிடுச்சு. இந்த கரெக்டை தான் நம்ம பார்க்கிறோம். சஹாட், கரப்ட், ஸ்பாய். 6வது அதிகாரம் 11வது வசனத்துல நல்ல ஆண்டவர் என்ன பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமி கொடுமையால் நிறைந்திருக்கிறது. பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. அந்த கரெக்ட் ஃபுல் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு அந்த லாங்குவேஜை நம்ம பார்க்கும்போது இந்த கரெக்ட்ங்கிறதுக்கு ஒரு வார்த்தை, அது எப்படி ஒரு வித்தியாசமா நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லது கெட்டு போக முடியும். சொல்லுங்க, நல்லதை தான் கெடுக்க முடியும், கெட்டதை கெடுக்க முடியாது. இதை நீங்க புரிந்து கொள்றதுக்கு இன்னொரு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை பார்க்க போறோம். டெமோ. அது என்ன டெமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா 13வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது நான் ஐப்ராத்து நதிக்கு போய் கச்சையை ஒளித்து வைத்த இடத்திலே தோண்டி அதை எடுத்தேன். ஆனால் அது அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவ கெட்டு. சபஹாட் ஒரிஜினல் கச்சை சூப்பரா இருந்துச்சு, உள்ள வச்ச பிறகு அது என்ன செய்ய கெட்டு போச்சு. இது இஸ்ரேல் மக்கள் நீங்க இப்படிதான் கெட்டு போறீங்கன்னு சொல்றாரு. இஸ்ரேல் தேசம்ங்கிறது ஒரு திராட்சை செடி நமக்கு தெரியும். எரேமியா 12வது அதிகாரம் 10வது வசனம். அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து. இப்ப நீங்க பாக்குறது இது சிமிலரா வருது. திரும்ப அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 9வது அதிகாரம் 16வது வசனம். இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் ஏத்தமாய் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள், நாசமடைவார்கள். இந்த நாசமடைகிறத நம்ம பார்க்கிறோம். எரேமியா 12வது அதிகாரம். அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து பிரியமான பங்கை பாலான வனாந்தரமாக்குகிறார்கள். சிமிலர் ஒரு காரியத்தை கான்ஸ்டன்ட். இதுக்கு இன்னொரு சாதாரண ஒரு வார்த்தை என்ன, வேஸ்ட். நம்ம வீட்டில் எல்லாத்தையும் மீதி எல்லாத்தையும் கூட்டி கேட்டி போட்டு அதை வெளியில தூக்கி போடுவோம், அது பேர் வேஸ்ட். அந்த வேஸ்ட்டை ஒரு வசனத்தை மட்டும் பார்த்துட்டு லாங்குவேஜ் முடி புலம்பல் எடுத்துக்கொள்ளுங்க. 4வது அதிகாரம் 5வது வசனம். ருசியான பதார்த்தத்தை சாப்பிட்டவர்கள் வீதியிலே பாலாய் கிடக்கிறார்கள். அவங்க டிஸ்ட்ராய் ஆயிட்டாங்க. சூப்பர் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்ப எங்க இருக்காங்க, ரோட்ல கிடக்குறாங்க. சரி,
இது சபாத். இப்ப நம்ம வசனத்துக்குள்ள போகிறோம். ஒன்பதாவது அதிகாரம் 16 வசனம். இந்த ஜனங்களை நடத்துகிறார்கள். இது இங்கிலீஷ் பேப்பர்ல ஒரு வார்த்தை வருது, எரர், ERR. அந்த எர் அப்படின்னா இது பொய். லெட் தம் டிஸ்ட்ராய். இதுக்கு நீங்க ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா டிவைன் ஜட்ஜ்மெண்ட். பாருங்க, நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். அவர் ரெண்டையுமே வைக்கிறார். ஆசீர்வாதத்தையும் வைக்கிறார், சாபத்தையும் வைக்கிறார். நீங்க தெரிந்து கொள்ளலாம், ஆசீர்வாதத்தையும் தெரிந்து கொள்ளலாம், சாபத்தையும் தெரிந்து கொள்ளலாம். இந்த மக்களுக்கு ஆண்டவர் யாரை கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது அதிகாரம் 17வது வசனத்துல, ஆதலால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர்கள் பிரியமாய் இருப்பதில்லை. அந்த பிரியங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உறவில் வருகிற ஒரு சுப்பீரியர் கிடைக்கும். உறவில் வர சுப்பீரியர். எங்க ப்ரொஃபசர் நிறைய பசங்க ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட் இருந்தாங்க, சீனியர் இருந்தாங்க, நான் இருந்தேன், ஜூனியர் இருந்தாங்க. ஆனா ஏன் மேல அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பிரியம் இருந்துச்சு. வந்தோடனே சிஜி அப்படிதான், லைசார்லாம் கூட சிஜி அப்படின்னு கூறும்போது அந்த ஒரு அன்பை பார்க்கலாம். கம்சிட் பக்கத்துல உட்கார பாரு, எல்லாரும் பார்ப்பாங்க, என்னடா நேற்று வந்து வேலை பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. ஆனா நான் அவர் எதிர்பாராத காரியத்தெல்லாம் செய்வேன். காலையில 7 மணிக்கு அவர் சர்ஜரி போடுவார், மார்னிங் 7 o'clock. நான் என்ன செய்வேன், ஒரு 6:45 அங்க உள்ள இருப்பேன் அவர் ஸ்பாட்ல. எங்க ஹாஸ்டல் வேற ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஒரு சின்ன ஒரு லூனா வச்சிருப்பேன். அங்க வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு அவர் போன் பக்கத்துல உட்காந்துருப்பேன். ஃபர்ஸ்ட் திங்ல நான் இருப்பேன். குட் மார்னிங் சார் அப்படின்னு சொன்னேன். லைசாண்டர் வெரி குட் அப்படின்னாரு. அப்ப நான் அந்த என்னுடைய அன்பை எப்படி காட்டுவேன்னா, பங்க்சர். அவர் தியேட்டர் வர்றதுக்கு முன்னாடி நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பேன். வந்தோம்னா வித்தோட ஒரு தட்டுவாரு, சர்ஜரி பண்ண ஆரம்பிப்பார், எனக்கு அசிஸ்டன்ட் நான் கொடுப்பார். சார்ஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரியம். ஆனா பிரியமா இருக்கவில்லை. அதனால என்ன செய்ய போகிறார்னு கேட்டீங்கன்னா, 9வது அதிகாரம் 14வது வசனத்துல, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார். ஒரு பக்கம் பரிசுத்த ஸ்தலமாயிருக்கிறார் பிரியமா இருக்கிறவர்களுக்கு. ஆனா அடுத்த மக்களுக்கு எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் 2 கோத்திரத்திற்கும் தடுக்கல், இடரல், கண்ணி. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சோதிக்கிறார். இந்த சோதனை எங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆதியாகமத்துல ஆதாம சோதிக்கிறார். எப்படி சோதிக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு பெஸ்ட் இடத்துல உட்கார வைக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் வச்சுக்கிட்டு, நான் உன்னை நம்ப முடியுமா முடியாதுன்னு பார்க்கிறார். நம்ப முடியல, துரத்தி விட்டார். இதுதான் ஜட்ஜ்மெண்ட். இந்த தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் இது ஒரே நாள்ல நடக்கும். நாம் புரிந்து கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளாமா, சங்கீதம் 146வது அதிகாரம் 146:9, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். இதாங்க ஆண்டவருக்கு ஆசை, பிரியம் யார் மேலனா, கோடீஸ்வரர் மேல கிடையாது. பரதேசி கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். இந்த வசனத்தை நீங்க புரியறதுக்கு 14வது வசனத்தையும் சேர்த்து பார்ப்போம். நம்ம பார்க்க போறோம், திக்கற்ற பிள்ளைகள் மேல அவர் இறங்குவதில்லை. இந்த இஸ்ரேல் மக்கள்ல வாலிபல் இறங்கல, நீ பார்க்க மாட்டல, நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய அன்பை ஊற்றுகிறார். 10வது சங்கீதம் 146:10, கர்த்தர் சதா காலங்களும் அரசாளுகிறார். சதா காலங்களும் அரசாளுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு ஆயுசு இருக்கு. இந்த வாலிபர்களுக்கு ஆயுசு இருந்துச்சு. அவங்களுக்கு புரியணும், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பலன் கொடுத்திருக்கிறாரு. வேதத்துல பல இடத்துல நாங்க விதவைகளுக்கு என்ன செய்யணும்னு கொடுத்திருக்க, செய்யலையா பிரியம் போய் 8வது வசனம் 7 சங்கீதம் 146:7, அவர் ஒடுக்கப்படுவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கற்றுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இதெல்லாம் அவர் செய்வார். ஏன் செய்கிறார்னா, இவங்க கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கும்.
ஆண்டவரே எங்களுக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே. அப்ப அவர் ஒரு ஆக்ஷனுக்குள்ள வந்துடுறார். அந்த ஆக்ஷனை தான் நம்ம பார்க்கணும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லி. இரண்டாவது, கர்த்தரை தேடும்போது ஆத்துமா துதிக்கிறது. 5வது 146வது அதிகாரம் முதல், அல்லேலூயா என் ஆத்மாவே கர்த்தரை துதி. ஆத்துமா, ஆத்மா எப்படிங்க துதிக்கும்? அதான் இப்ப ஒரு பாட்டை நீங்க பாடலாம், வாசிச்சு பாடலாம். ஆனா அது ஆத்துமால இருந்து வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வித்தியாசமாக அது உங்களுக்கு உங்க காதுகளில் விடும். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவாம், சீயோன் மணவாளனுடன் துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார் துதியினுடையுடனே. அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவோம். இதுதான் பாடல். இது ஆத்மாரந்து வர துதி பாடல். இங்க துயரப்படுறோம், அங்க நாங்க துதித்து பாடுவோம்னு வச்சுக்கோம். அதனால என்ன நம்ம அடுத்து பார்க்கணும், 5வது வசனத்தை வாசிக்கணும். யாக்கோபின் தேவனை தன் தேவனாக தெளிவுபட்டு. ஆனா வழி நடத்தவர்கள் சத்ரு தான் வழி நடத்துறார்கள், ஆனால் அவங்க அழிந்து போகிறார்கள். 3வது வசனத்துல பார்க்கிறோம், பிரபுக்களையும் ரட்சிக்க தவிர. இந்த பிரபுக்களை தான் நம்ம தலைநவங்களுக்கு நான் நேற்று சொல்லி கொடுத்தேன். கண்டினியூட்டிங்க, நீங்க அதை தொடர்ந்து வாசிக்கும் போது தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றது புரியும். பிரபுங்கிறது தலை, இந்த தலையை ஆண்டவர் கட் பண்ணி விட்டுருவார். அந்த வாளில இருந்து தான் நமக்கு பார்க்கிறோம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஆவி பிரியும். 4வது, அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். அதனால நீ அவனை நம்பாத. தேவனை தன் துணையாக கொண்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற பாக்கியம். கர்த்தரை நம்பிக்கை வச்சாச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அழிவுக்கு போகாது, உன்னதத்துக்கு போகும். ஆனா அநேகர் இதுல டிராப்ல சிக்கிக்கிறாங்க, போயிடுவாங்க. 4வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆறாவது வசனம், சங்கீதம் 146:6. அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள யாவையும் உண்டாக்கிறவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். கிரியேட்டர் உண்மையை காக்கிறவர். அப்ப அவருக்கு கிரியேட் பண்றதுக்கு வல்லமை இருக்கு, உங்களை வழி நடத்துறதுக்கு வல்லமை இருக்கு. நீங்க அவரை சார்ந்து கொள்ளணும். சார்ந்து கொள்ளாம இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 9:16, இந்த ஜனங்களை நடத்துகிறவர்கள் எத்தனமாய் அவர்களை நடத்துகிறார்கள். எத்தனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7, 8 இந்த 2 வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, 146:7, கற்றுண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார், குருடருடைய கண்களை திறக்கிறார். இதெல்லாம் யார் வேலைன்னா மேசியா உடைய வேலை. இந்த மேசியா அந்த பூமிக்கு வந்தாரு, ஆனா அவர் சிலுவையிட ஆரம்பிச்சாங்க. மேசியா அந்த பூமிக்கு வரும்போது என்ன செய்தார்ங்கிறத நம்ம பார்த்தா தான் இந்த செய்தியை முடியும். வழி நடத்துகிறார். யார் வழி நடத்துகிறார் பார்ப்போம். லூக்கா 7வது அதிகாரம் 22வது வசனம். இப்ப யோவான் சிறைச்சாலையில் வச்சிருக்காங்க, தலையை கற்பனை. அப்ப இவர் என்ன நம்பினார்னா, மேசியா வருவார்னு சொல்லி இவரை குறித்து சாட்சி சொல்லிட்டார். இவரு குருடைய கண்களை திறந்துக்கிட்டு ஒரு ஆஸ்பத்திரி நடத்திட்டு இருக்காருங்கிற நியூஸ் இருக்கு வருது. சின்ன சந்தேகம் வந்துச்சு, உண்மையிலேயே நீர் தான் மேசியாவா இல்ல வேற யாரும் வரணும் மாட்டேன் 2 பேரும் அனுப்புகிறார். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாயை பேசாம ஆக்ஷனை காட்டுகிறார் என்று சொல்லி, அந்தபடி அவர்கள் 20வது லூக்கா 7:20, அந்தபடியே அவர்கள் இயேசுவிடத்திலே வந்து, வருகிறவர் நீர் தானா அல்லது வேறு ஒருவரை காத்து என்று யோவான் ஸ்நானகன் உங்கள்ட்ட அனுப்பினார். 26வது வசனத்துல ஆக்ஷன். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடர்களுக்கு பார்வை அளித்தார். போய் சொல்லு, யோவானுக்கு அறிவிங்கள், குருடர் பார்வையிடர்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டர்கள் சுற்று செவிடர்களுக்காக மருத்துவ சுவிசேஷம் தருத்தலுக்கு அறிவிக்கப்படுகிறது. இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுறது தான் நம்ம ஒரு நோக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நோக்கம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு.
ஏழைகளுக்கு. ஆனா இவங்க என்ன செய்தாங்கன்னா தவறாக நடத்தி நாசமா போகிறார்கள். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. வழி நடத்தப்படுகிறது குற்றங்கள் தியானித்தோம் ஐயா. எங்களை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.